நஹ்னுல் முன்சிலூன். தண்ணீரை யார் இந்த மண்ணுக்கு இறக்குவது? உலகத்துக்கே வெள்ளப்பெருக்கு, பஜார்கள் தாண்டு விட்டது, வீடுகள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது, பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல்கள் நாசப்படுத்தப்பட்டு விட்டது, வேகமாக தண்ணீர் ஓடுகிறது, மழை பொழிந்து கொண்டே இருக்குகிறது. மழை பொழிவதனுடைய அளவை நிறுத்தி சொல்லுகிறார்கள். இந்த மழையை அனுப்புவன் யார்? நிப்பாட்ட முடியுமா? கண்ணியமானவர்களே, மாலிக்குல் முல்க் ஒருவன் இருக்கிறான். அவன்தான் இந்த வையகத்துடைய அதிபதி. அவனுடைய நாட்டமே இந்த மண்ணில் நடக்கும். புரிந்து கொள்ளுங்கள். ரப்பு அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை. ரப்புடைய ஏற்பாடு. தண்ணீர் அனுப்பினவன் அல்லாஹ், வெள்ள பெருக்கை ஏற்படுத்தினவன் அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமை அழிக்க வேண்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை அழிக்க வேண்டும். அந்த மகன் என்ன சொன்னான்? நான் இந்த மலைக்கு மேல் ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்வேன், இந்த மலையை நோக்கி வெள்ளம் வர மாட்டாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் வானத்துக்கு உத்தரவு கொடுத்தோம், வானமே உன்னுடைய தண்ணீரை கொட்டுவாயாக, பூமியே உன்னுடைய தண்ணீரை வெளிப்படுத்துவாயாக. வானம் தண்ணீரை கொட்டியது, பூமி தண்ணீரை வெளிப்படுத்தியது, வெள்ள பெருக்கில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், வகீலல் மா வகுதியல் அம்ர் யா ஸமா இக்கல்லி மாஅகி. இப்ப சொல்றான், வெள்ளம் ஏற்பட்டு அழிக்கப்பட்டதுக்கு பின்னால சொல்லுகிறான், வானமே உனது தண்ணீரை, மழையை நிறுத்திக்கொள், பூமியே உனது தண்ணீரை உள்ளே வாங்கிக்கொள். ரப்புடைய ஏற்பாடு. ரப்பு எனக்கு கண்ணை தந்தவன் அல்லாஹ், காதுகளை தந்தவன் அல்லாஹ், நாவை தந்தவன் அல்லாஹ், உறுப்புகளை தந்தவன் அல்லாஹ், என்னுடைய உள் உறுப்புகள் அழகாக இயங்குகிறது தந்தவன் அல்லாஹ். ரப்ப மறக்க கூடாது, ரப்ப ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லாம என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? என்ற ரப்புக்கு, அவனுக்கு யஅலமு அதத கதரில் அம்தார், புத்திக்கப்படுகிறா? மழை துளிகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும்.